வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 20ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆனி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம். மத்தியானம் 3:30 மணி வரைக்கும் மகம், அதுக்கப்புறம் பூரம். இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி. யோகம் அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். 6ஆம் பிறை முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் நாள். மாதாந்திர சஷ்டி விரதம். அமாவாசையான 6ஆவது நாள் முருகன் வழிபாடு. அமாவாசையான 4ஆவது நாள் பிள்ளையார் வழிபாடு. சதுர்த்தி அப்படின்னு பேர், அதுக்கு பேர் 4ஆம் பிறை. சதுர்த்தின்னா 4ஆம் பிறைன்னு அர்த்தம். அமாவாசையான 4ஆவது பிறை, அதுக்கு பேர் சதுர்த்தி. சதுர்த்தி அன்னைக்கு யாரை கும்பிடணும்? பிள்ளையார். 6ஆம் பிறை அன்னைக்கு முருகனை கும்பிடணும், அதுதான் சஷ்டி. அமாவாசையான 6ஆம் பிறை, சந்திரனுடைய 6ஆம் பிறை தெரியுமே, அதுக்கு பெயர் சஷ்டி. அந்த 6ஆம் பிறைக்கு பெயர் சஷ்டி. சஷ்டி என்று யாரை வணங்க வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்று சஷ்டி. எனவே இன்று அனைவரும் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சஷ்டிக்கும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அவர் நம் கூடவே இருப்பான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் அந்த குமரன். முருகா குமரா, முருகா குமரா என்று மயில்கள் கூவும். அந்த குமரன் முருகன் சஷ்டி விரதம் இருந்து தன்னை வழிபடுவோருக்கு உற்ற துணையாக, உறுதுணையாக பக்கத்திலேயே இருப்பானாம். இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லிங்கோத்பவர் தூணில் இருக்கிறார், அவர் பற்றிய விளக்கத்தை கூறுங்கள். லிங்கோத்பவருங்கிறது சிவன் சன்னதியில் சிவபெருமான் சிவலிங்கம் மூலவர் சன்னதிக்கு நேர் பின்புறத்திலே ஒரு தூணிலே இருப்பார். நடுவில் ஒரு ஓவல் ஷேப்பில் அவர் இருப்பார். மேலே இந்த தூண் இருக்கும், கீழையும் தூண் இருக்கும். அது என்னன்னா, ஒரு ஜோதி பிழம்பாக சிவபெருமான் விஸ்வரூபம் எடுக்கிறார். சிவபெருமானின் விஸ்வரூபத்தை முழுமையாக பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த திருமுடியை, அவருடைய சிரசை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மா மேலே நோக்கி பறக்கிறார் 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 பறக்கிறார். அந்த ஹைட்டு போயிட்டே இருக்கு, அவரால் போக முடியல. அதே போல் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியில் போகிறார். பாதத்தை நான் பார்த்துட்றேன் பார், சிவனுடைய பாதத்தை இன்றைக்கி நான் பிடிச்சிட்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கீழே நோக்கி போகிறார். அவர் ஏற்கனவே வராக அவதாரம் எடுத்தவராச்சே, அதனால் பூமி எப்படி நோண்டிட்டு அவர் போகிறார். பாதம் தெரியவே இல்லை. விஷ்ணுவால் பாதத்தை பார்க்க முடியவில்லை, பிரம்மாவால் சிரசை பார்க்க முடியவில்லை. அவர்தான் அடிமுடி காணாத அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. அடிமுடி காணா அருணாச்சலேஸ்வரர். அதன் உட்பொருள் என்னவென்றால், பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் கூட முழுமையாக சிவனை காண முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு விஸ்வரூபம் அவர் எடுப்பார். இவர்கள் இவ்விருவரை விட மேலானவர் அவர்தான். சிவபெருமான் தான் மேலானவர் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக அதை லிங்கோத்பவ ஸ்வரூபம் என்று சொல்வார்கள். சிவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அதை விட பெருசு, அதை விட பெட்டர், அதை விட பழசு, அதை விட ஓல்டஸ்ட்டு, அதை விட நியூ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் தான் எல்லாமே எக்ஸ்ட்ரீம். எல்டஸ்ட்டுக்கெல்லாம் எல்டஸ்ட்டு, யங்கஸ்ட்டுக்கெல்லாம் யங்கஸ்ட்டு சிவபெருமான் தான். இந்த தத்துவத்தை உணர்த்துவது தான் லிங்கோத்பவர். இந்த கேள்வியை நமக்கு கேட்டவர் அப்பாசாமி, வாண்டையார் நகர், தஞ்சாவூர். வணக்கம், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். ஆவணி மாதம் பொதுமனை புகுவிழா தேதி 1 தான் தந்துள்ளீர்கள். வளர்ப்பிறையில் 1 தான் கொடுத்துருக்கேன், பாக்கியெல்லாம் நான் தேய்பிறை டேட்டாக கொடுத்துருக்கேனா. அந்த வீட்டில் குடியிருக்க முடியும். நீங்கள் சொல்லும்படி பார்த்தால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியும் என்பதை கூறும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பராபவ வருஷம் ஆவணி மாதத்தில் மொத்தம் 4 தேதி தான் நான் மூர்த்த நாள்னு கொடுத்துருக்கேன். அதில் 1 தான் வளர்பிறை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அந்த மாதத்தில் அவ்வளோதான் வந்தது. 30/8 ஆவணி 6 வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம்.
ஆவணி 13 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை முகூர்த்தம், ஆவணி 14 திங்கட்கிழமை தேய்பிறை முகூர்த்தம், ஆவணி 21 தேய்பிறை முகூர்த்தம். அதை விட்டால் ஐப்பசிக்கு போயிடுது, அதுவும் தேய்பிறை தான், ஐப்பசி 8. ஸோ ஆவணி மாதத்தில் நான் கொடுத்துருக்கிற 4 முகூர்த்தத்தில் ஒன்று தான் வளர்ப்பறையில் வருது. அதை லெட்டரில் கேட்குறாங்க ஒரு அம்மா, அந்த டேட்டு சப்போஸ் எங்களுக்கு சௌரியப்படலைன்னா அப்போ நாங்கள் யாருமே அந்த வீட்டில் குடியிருக்க முடியாதா அப்படின்றாங்க. தேய்பிறையில் பண்ணக்கூடாதுன்னு உங்களை யார் சொன்ன? எனக்கு அதான் புரியவே இல்லை. தேய்பிறை பார்த்து பயப்படுறாங்க சார் எல்லாருமே. கல்யாணத்துக்கு டேட்டு கொடுத்தா, ஐயோ என்ன சார் தேய்பிறையில் போய் கொடுத்துருக்கீங்க, என்னங்க மாதத்தில் 15 நாள் சும்மா இருப்பீங்களா? புரியல எனக்கு. அது எப்படி தேய்பிறைன்னா அது நல்ல நாள் இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னாது? எப்போ மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே முகூர்த்தத்துக்கு என்னென்ன வேணுன்றது தெரியல. ஒரு முகூர்த்தங்கிறது கிட்டத்தட்ட 10 ஆஸ்பெக்ட் ஒன்றா சேரணுங்க. 10 விதமான விஷயங்கள் ஒன்றா சேரணும். சேர்ந்தால் தான் அதை முகூர்த்தமாக வைக்க முடியும். அதனால தான் முகூர்த்தம் கம்மியாக வருது. ஒரு மாதத்தில் 3 நாள் 4 நாள், மிஞ்சி போனால் 5 நாள் முகூர்த்தம் வரும். அதில் தேய்பிறை முகூர்த்தமும் உண்டு. தேய்பிறை முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம். தேய்பிறையில் பண்ணக்கூடாதுன்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க. தேய்பிறையெல்லாம் ரொம்ப ஏதோ மோசமானது, அதில் பண்ணால் நல்லா இருக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. தேய்பிறையிலும் நல்ல முகூர்த்தங்கள் உண்டு. தேய்பிறையிலும் நல்ல விஷயங்கள் செய்யலாம். எல்லாமே சுக்லபட்சத்தில் தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி வராது. அதை தான் சொல்கிறாங்க இவங்க. விஜி திதி கொடுப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? திதி கொடுக்கறதுங்கிறது வருடத்தில் ஒரு நாள் இறந்து போன திதியில் அவங்களுக்கு கும்பிட்றது தான் திதி கொடுக்கறது. அது வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். தர்ப்பணங்கிறது அமாவாசை பண்ணலாம், மாசப்பிறப்பு பண்ணலாம், அமாவாசைக்கும் பண்ணி மாசப்பிறப்புக்கும் பண்ணலாம். அதில் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும்? யார்? மாயவரம் ராமலிங்கம் கேட்குறாரு. சார் அது ஒரு ஃபேமிலி வழக்கப்படி மாறுபடும் சார். சில பேர் என்னமோ பூஜை மாதிரி பண்ணுறாங்க சார். அதெல்லாம் எங்களில் வழக்கம் கிடையாது சார். மணியே அடிக்கக்கூடாது தேவசத்தும் போது. மணியை அடித்தா பிதர்கள் வரமாட்டாங்களாம். மணி அடிக்க மாட்டாங்க. சாமிக்கு பூஜை பண்ணால் மட்டும்தான் மணி அடிப்பாங்க. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும்போது மணி அடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வெறும் எள்ளு தண்ணி வச்சுப்போம். தர்பையை நிறைய முறுக்கி வச்சு அதை கூர்ச்சம்னு ஒன்று வைப்பாங்க. மேலே 2 தர்பையை போட்டுப்பாங்க. கையில் தர்பையில் ஒரு மோதிரம் மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அப்பா பேரை சொல்லி 3 தரம், அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, 3 தலைமுறை, அதெல்லாம் பேரை சொல்லி அந்த எள்ளில் கையை தொட்டுட்டு தண்ணியை ஊற்றி இப்படி கையை இப்படி மடக்கி ஊற்றணும். இப்படி நேராக ஊற்றக்கூடாது. இப்படி உள்டாவாக வச்சுக்கிட்டு ஊற்றணும் பிதர்களுக்கு பண்ணும்போது. அதுதான் எங்கள் வழக்கம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, கற்பூரம், தேங்காய், ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணுமான்னு கேட்குறீங்க. அது எனக்கு தெரியல சார். அது ஒரு சில குடும்பத்தில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதை உங்களுடைய ஃபேமிலி வழக்கம் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார். உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு செஞ்சு வைக்கிற ஐயர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க சார். ஒன்றா வாத்தியார் சொல்கிறத கேட்கணும், இல்லை அப்பா சொன்ன மாதிரி அப்பா பண்ண மாதிரி பண்ணணும்பாங்க. அப்பா பண்ணலை, அப்பா பார்க்கல நீங்கள், இல்லை உங்களுக்கு தெரியல, அப்பா சொல்லி வைக்கலை அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற வாத்தியார்னா செய்து வைக்கிற இதெல்லாம் செஞ்சு வைக்கிற ஐயரை வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டுங்க, என்ன பண்ணாலும் கேளுங்க, அதுபடி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மணி அடிக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் கிடையாது. வெறும் அவங்க பேரை சொல்லி எள்ளு வச்சு தண்ணி ஊற்றுறது ஒன்று தான் வழக்கமாக செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் ஏதோ டிஃப்ரெண்ட் வழக்கங்கள் இருந்துன்னா அதை நீங்கள் பின்பற்றலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இல்லாத வழக்கத்தை தான் செய்யக்கூடாது. இருக்கிறத நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எல்லாருமே செய்யணும் சார். நீத்தார் பெருமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீத்தார்னு சொல்லுவாங்க. நீத்தார்னா பிதர்கள்னு சொல்லுவாங்க. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு உச்சம். 4ல் குரு உச்சம் யாரும் கையிலே பிடிக்க முடியாது. மேஷ ராசிக்காரங்களை கிட்டே நெருங்க முடியாது. உங்கள் லெவலே வேறு. நீங்கள் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதை செய்ய வேண்டுமென நினைத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி நிச்சயம். தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பணம் நிறைய வரும். வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மிக சிறப்பான சுப நிகழ்ச்சி. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரங்களாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாம் நல்ல நியூஸாக வரும்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். அதிலே மகிழ்ச்சி அடைந்து விடுவீர்கள். வியாபார சம்பந்தமான முயற்சிகளிலே பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அது மிகச் சிறப்பாக இருக்கும். அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய அளவிலே அதை வளர்ச்சி அடைய செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி, 2ஆம் இடத்திலே குரு உச்சம், 3ஆம் இடத்திலே சந்திரன், 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை, வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுதான் தனஸ்தானம். தனம் என்றால் பொருள். எவ்வளோ பேங்க் பேலன்ஸ், கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கா அது 2ஆம் இடம் தான் சொல்லும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கெல்லாம் பார்த்தா 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் பணம் சேரும், இல்லைன்னா வந்துட்டு அப்படியே போயிடும். சில பேர் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அட் தி எண்ட் ஆஃப் த டே பார்த்தா ஒன்றும் பெருசாக தேராது. என்னையாச்சுன்னா எங்கேயோ ஓட்டஸாக இருப்பான். எனவே இப்பொழுது 2ஆம் இடம் வலுவாக இருப்பதால் நிறைய தனம் வரும், பணம் சேரும், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக காணப்படுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் இப்பொழுது வீடு வாங்குவீர்கள். 10 குடையவன் 11ஆம் இடம் வந்ததால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து தொடர்பான பிரச்சனைகள், வில்லங்கம், வீட்டில் ஏதாவது சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ அந்த சண்டையெல்லாம் முடிவுக்கு சமாதான கொடி பறக்கும். வெள்ளைக்கொடி காட்டுவீங்க, சமாதானம் உருவாகும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கைக்குள்ளே சமாதானம் ஏற்படும். சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினால் இப்பொழுது எல்லோருக்கும் நியாயமான உரிய சட்ட ரீதியான பங்கு கிடைக்கும். எல்லோருக்கும் பங்கு உண்டு என்ற உண்மை இப்பொழுது நிலைநாட்டப்படும். அது மட்டுமல்ல, குடும்பத்திலே பல வருடங்களாக முடிவுக்கு வராத பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். காணாமல் போனவர்கள் மீண்டும் வருவார்கள். உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது திடீர்னு மிஸ்ஸிங், காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல, வாரக்கணக்கில் காணும், மாத கணக்கில் காணும், வருஷ கணக்கில் காணும். அப்புறம் ஒரு பீரியடில் அவங்க இருக்காரா இல்லையா, ஓடிப்போனவர் எங்கே போனார், அவர் இருக்காரா இல்லையா, இஸ் ஹி அலைவ் ஆர் நாட், அந்த டவுட் வந்துடும். அதுவும் எப்போ கரெக்டாக ஞாபகம் வரும்னா தீபாவளி அன்றைக்கி தலையில் எண்ணெய் வச்சுக்கும்போது அந்த மூத்த பையன் ஞாபகம் வரும். எங்கடா போனாமல் அவன் வரலையாடா அப்படின்னு ஆரம்பிப்பார் பெரியவர். அந்த மாதிரி யாராவது மிஸ்ஸிங் ஆயிருந்தால் இப்போ திருப்பி வந்துடுவாங்க. உங்கள் வீட்டிலேருந்து காணாமல் போனவர்கள் மீண்டும் கிடைப்பார்கள். இந்த கிரக சேர்க்கைக்கு இதுதான் பலன். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கேற்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். 9 குடையவன் 10, 10 குடையவன் 11. இந்த கிரக அமைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது பெரிய பெரிய லாபங்களெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். வியாபாரத்தை மிகப்பெரிய அளவிலே விரிவடைய செய்யும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது. அதற்கு ஏற்ற காலம், நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து இருப்பதால் யோகம். உங்கள் ராசி அதிபதி புதன், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் தான். 2 வீடு, உங்கள் ராசி ஒன்று கன்னி, ஒன்று இன்னொன்று மிதுனம். கன்னி மிதுனம் இது 2 புதனோட வீடு. நீங்கள் கன்னி ராசிக்காரங்க, உங்களுக்கு இப்போ 10ல் புதன் ஆட்சியாக இருக்கார். மிதுனத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக, அதுவும் சூரியனோடு இணைந்திருப்பதால் புதாதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகமும் இருக்கிறது. தனித்த புதனுக்கு எப்போவுமே ரொம்ப பவர் கிடையாது. சூரியனோட கொஞ்சம் கிட்ட சேரணும், ஒன்றா நெருங்கிடக்கூடாது. அப்படி பக்கத்தில் நிற்கணும், கொஞ்சம் கேப் விட்டு நிற்கணும். இந்த பழைய காலத்தில் ஹீரோயினும் ஒரு கேப் விட்டு நின்றே பாடுவாங்களே, அந்த மாதிரி கேப் விட்டு நிற்கணும். அப்போ தான் அது சூரியன் புதன் பவர் வேலை செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாள். கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். வீட்டை கட்டிப்பார்,
கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொன்னார்கள். அது இரண்டும் செய்வது கடினம். அதனால தான் பண்ணிப்பார், அப்போ தான் தெரியும் உனக்கு அப்படின்றதுக்காக அப்படி சொன்னாங்க. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். அதுக்கு மாத்திரம் ஏன் பார்னு அவ்வளோ ஒரு சேலஞ்சிங்காக சொன்னாங்கன்னா, ரெண்டும் ரொம்ப கஷ்டம், அமையாது. வீடு கட்டணும்னு நினச்சிருப்போம், கையில் பணம் வச்சுருப்போம், பணம் கரைஞ்சிக்கிட்டே வரும், ஏதோ ஒரு காரணத்துக்கு செலவாகிட்டே போவோம். கரெக்டாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் மற்ற செலவெல்லாம் வந்து நிற்கும். ஐயோ இவ்வளோ பெரிய செலவு இப்போ நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, வீடு கட்டலாமா வேண்டாமா, இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரோட கிரவுண்ட் ஃப்ளோரோட நிறுத்திடலாமா, ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்புறம் கட்டிக்கலாமா, கையில் பணம் வந்ததுக்கப்புறமா மேலே மாடி கட்டலாம், இப்போ இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்றலாம் எண்ணம் வரும். ஏன்னா அது ரொம்ப கடினமான விஷயம், அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆனால் இரண்டுமே இப்பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கிறதே. வீட்டையும் கட்டி பார்ப்பீர்கள், கல்யாணத்தையும் பண்ணி பார்ப்பீர்கள். இரண்டுமே உங்களுக்கு இப்பொழுது சாத்தியம். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்திருப்பதால் யோகம். 5 குடைவன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகச்சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு. கூடவே லாபஸ்தானாதிபதியும் அங்கே இணைந்து விட்டது. குருவோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறது என்பது பெரிய யோகம். குருவும் சுக்கிரனும் விருச்சிகத்திற்கு நன்மை செய்யும். விருச்சிக ராசியுடைய ஒரு சிறப்பு என்னென்னா, குருவும் அதுக்கு நல்லது பண்ணும், சுக்கிரனும் நல்லது பண்ணும். சில ராசிகளுக்கு குரு நன்மை செய்யும், சுக்கிரன் நன்மை செய்யாது. அதே மாதிரியே வைஸ் வர்சா, சில ராசிகளுக்கு சுக்கிரன் நன்மை செய்யும், குரு நன்மை செய்யாது. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் அவர்களுக்கு குருவும் நன்மை செய்யும், சுக்கிரனும் நன்மை செய்யும். இப்பொழுது இரண்டும் ஒன்றாக சேர்ந்து விட்டன 9ஆம் இடத்தில். எனவே 2 மடங்கு அதிகமாக நன்மைகள் நடைபெறும். டபுள் டைம் அதிக நன்மை நடைபெறும். ரொம்ப நல்லா இருக்குது இப்போ கிரக அமைப்பு விருச்சிகத்திற்கு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். உங்கள் வயது தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை இறைவன் கொடுப்பான். இறைவனிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், என்ன வேண்டும் என்று கேளுங்கள். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் தேவாரத்தில் ஒரு பாடலில் வரும், வேண்ட முற்றும் அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்ட முற்றும் அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. நான் என்ன வேணுங்கிறது எல்லாம் உனக்கு தெரியும், இருந்தாலும் நான் எதாவது கேட்டதை முழுமையாக நீ கொடுத்துருவ. வேண்ட முற்றும் அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அதனால் அந்த இறைவனுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணோங்கெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கே தெரியாது. அதனால் அவர் கரெக்டாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதை கொடுத்துருவார். நன்மைகள் அதிக அளவிலே வந்து சேருகின்ற நேரம், பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது வந்து சேரப்போகின்றன. இறைவன் அருளால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே இப்பொழுது நீங்கள் பெறப்போகிறீர்கள். அவன் தருவான், நீங்கள் பெறுவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் தனுசு ராசிக்கு இப்பொழுது பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதில் உள்ள தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது. வீடு கட்டும் யோகம் இப்பொழுது அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. வீடு கட்ட வேண்டும், தனி வீடு கட்ட வேண்டும். ஃப்ளாட்ஸ் கூட பிடிக்கல, நான் இண்டிபெண்ட்டாக ஒரு 2 கிரவுண்டு இடம் வாங்கி அதில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். தனியாக லேண்டு வாங்கி அதில் தனி வீடு கட்டணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். ஆனால் உங்களால் முடியும். உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. நீங்கள் வீடு கட்டுவீர்கள், வீடு வாங்குவீர்கள் அல்லது வீடு கட்டுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளைக்கு ராத்திரி 9:17 வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டமம். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நாளைக்கும் ஃபுல்லாக இருக்குது. நாளை இரவு 9:17 சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. நாளை இரவு 9:17 9:17 PM. நாளைக்கு ராத்திரி 9:17 உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அதுவரையிலே
சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே இன்று முழுமையாக மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள், முருகப்பெருமானை வழிபடுங்கள். கும்பராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கும்பத்திற்கு இன்றைய நாள் நல்ல நாள். எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ஒரு படபடப்பு, அவசரம், இதை இப்போயே முடிச்சானோம், இன்றைக்கே பண்ணியானோம் அப்படின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. சைலண்ட்டாக போங்க, சாஃப்டாக போங்க. எப்போ நடக்கணுமோ அப்போ தான் நடக்கும். அவசரப்படுத்தாதீங்க. சில விஷயங்கள்லாம் அவசரப்படுத்தினா சொதப்பலாயிடும். அவசரமே இருக்கக்கூடாது, நிதானமாக பண்ண போகிறோம். இன்றைய தினம் அவசரம் இல்லாமல் நிதானமாக செயல்களை செய்ய வேண்டும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க, குஷியாக இருப்பீங்க, கலகலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கம் வந்தாலே ஒரே சிரிக்கிற சத்தம் கேட்கும். மகிழ்ச்சி அலை வீசுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அனைவரோடும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சிரித்து பேசுவீர்கள். சில பேர் இயற்கையாகவே எப்பொழுதும் சிரித்து சிரித்து பேசுவார்கள். சிலர் நல்ல மூடில் இருந்தால் சிரிச்சிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மூடு அவுட் ஆகிடுச்சுன்னா வள்ளுன்னு விழுவாங்க. மூடி டைப் மூடி டைப்புமாங்க. அது என்னென்னா எந்த நேரத்தில் கோவம் வரும், எந்த நேரத்தில் சிரிப்பு வரும்னு தெரியாது. சில பேரை கெஸ் பண்ணவே முடியாது. அவன் எவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருப்பான், அப்புறம் எப்போ கத்த ஆரம்பிப்பான்னு தெரியாது. அந்த மாதிரி திடீர்னு மூட் ஸ்விங் மாறிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுறது. ஆனால் நீங்கள் இன்று முழுமையாக சிரித்து கொண்டு இருப்பீர்கள். நாள் முழுவதும் சிரிப்பீர்கள். இது ஒரு சந்தோஷமான நல்ல நாள். நாளைய விசேஷம் ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனம்னா நடராஜர் அபிஷேகம். ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம் நாளை தினம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2026 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் உயர் பதவி, அரசியல் வெற்றி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு விசேஷ பூஜைகள் ஏதாவது உண்டா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. ஒரு சீனியர் மேனேஜராக இருக்கார், அதுக்கு மேலே ஒரு பதவி அடையணுன்றார்னா சுந்தரகாண்டம் முழுக்க படித்தாலே போகிறோம். அதே மாதிரி நாம் எடுக்கிற முயற்சிக்கு
தகுந்த விதத்தில் தான் சில பூஜைகளை பற்றி பேச முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ராஜ்யத்தையே ஆளணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனி பூஜை. ஒரு 100 பேருக்கு தலைவராக இருந்து வழி நடத்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு ராஜ்யத்தையே ஆளணும்னு நினச்சா அயோத்திக்கு போய் அயோத்தியில் நவாகம்னு சொல்லி ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறது விசேஷம். ராமாயணத்தை 9 நாட்கள் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஏன் அயோத்தி அப்படின்னு சொல்கிறேன்னா அது ராமனே பிறந்த இடம் இல்லையா? அதனால் அயோத்தியில் நவாகம் ராமாயணத்தை 9 நாளும் படிக்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. இதில் எந்தெந்த சர்க்கம் எந்தெந்த இது எவ்வளோ படிக்கணும்னு தனியாக அதுக்கு ஒரு சார்ட்டே உண்டு. அந்த 9 நாளைக்கு படிக்கிற சார்ட்டே உண்டு. எப்படி ஸ்ரீமத் பாகவதம் 7 நாள் படிக்கிறோமோ அதே மாதிரி ராமாயணத்தை 9 நாள் படிக்கிறத விசேஷமாக சொல்வாள். விஷ்ணு புராணமாக இருந்தால் 11 நாள் படிக்கிறத விசேஷம்னுவா. சரி, அங்கே நம்ம போய் அயோத்தியில் போய் உட்கார்ந்து படிக்க முடியல அப்படின்னா நாம் படிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா நல்ல சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச அடிக்கடி ராமாயணம் படிக்கக்கூடிய பெரியோர்களை வச்சு படிக்கலாம். நல்ல ராமாயணம் நல்லா படிக்கக்கூடிய பெரியோர்களை வச்சு 9 நாளும் படிக்கலாம். இது இன்னும் விசேஷம். ராமன் பிறந்த இடத்துல பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். அப்படி முடியலன்னா நம்ம சொந்த வீடுகளில் நம்ம வீட்லேயே படிக்கலாம். ராமர் பட்டாபிஷேக படம் வச்சு படிக்கலாம். வசதி உள்ளவர் ராமரோட விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்தை வச்சு படிக்கலாம். நம்ம சௌகரியம் முடியும் அதே மாதிரி படிக்கலாம். அப்போ யாராவது ஒரு பெரியவரை வர சொல்லி அவரை ராமாயணத்தை படிக்க சொல்லி அவர் கூட வந்து உதவிக்கு ஒரு 2 பேர் வச்சுக்கணும். இருந்து ராமாயணத்தை படிக்க சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சித்திரான்னங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா ராம பஜன் 9 நாளும் ராமபிரானோட பெருமைகளை சொல்லக்கூடிய ராம பஜன் தினமும் பண்ணுறது விசேஷம். ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு பண்ணாலும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணணும். நம்ம ஆஞ்சநேயரை வந்து மறந்துடக்கூடாது. ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயரை விட்டுட்டு ராமன்னு கிடையாது. ராமனை வழிபாடு பண்ணும்போது ஆஞ்சநேயரோட புகழையும் கொஞ்சம் சொல்லணும். காலட்சேபத்தில் கூட ஆஞ்சநேயர் புகழ் சொல்லாதவா இருக்க மாட்டான். அதனால் பஜனை பண்ணும்போது ராமனோட நாமத்தை சொல்லி பஜனை பண்ணும்போது ஆஞ்சநேயரையும் சிந்திக்கணும். அதேமாரி ராமாயணம் படிக்கும்பொழுது ஏன்னா ராமருக்கு முதல்ல வழிபாடுக்கான முறைகள் இருக்குது. பொதுவாக ரொம்ப சிறப்பாக பண்ணுறதா இருந்தால் புண்ணியாவஜனம்னு ஒன்று பண்ணுவாள். ஒரு கலசம் வச்சுட்டோம் பவமான சுக்தம் சொல்லுவாள். எல்லா திரவியங்களையும் புரோட்சணம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் விஸ்வக்ஷேனரையோ விநாயகரையோ வழிபாடு பண்ணுவாள். சைவ பரமாக இருந்ததுன்னா விநாயகர் வழிபாடு, வைணவ பரமாக இருக்கும்போது விஸ்வக்ஷேனர் வழிபாடு. இதை பண்ணிவிட்டோ அதுக்கப்புறம் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுவாள். அப்போ ஆஞ்சநேயரையும் நம்ம வழிபாடு பண்ணுறது விசேஷம். ஆனால் இப்போ தினமும் ராமனுக்கு வந்து ராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னே 108 நாமாவளி சொல்லி ராமனை பூஜிக்கிறது விசேஷம். 108 நாமாவளி சொல்லி ஆஞ்சநேயரையும் பூஜிக்கலாம். ராமனை வந்து துளசியால் பூஜிக்கலாம், ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயரை வாசனை புஷ்பங்களால் பூக்களால் பூஜிக்கலாம். மகாலட்சுமியும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது விசேஷம். இது ராமனை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 16 சோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ராமாயணம் படிப்பா. நைவேத்தியத்தை ராமாயணம் படித்து முடிச்சுட்டு அந்த முடிவில் நைவேத்தியம் பண்ணி மங்களாரத்தி பண்ணுவாள். அப்புறம் முடிந்தால் ராம பஜன் ராமநாமத்தை சொல்லி இப்போ 12 மணி வரைக்கும் ராமாயணம் படிக்கிறான்னா 3 மணிக்கு மேலே ராம பஜன் வச்சுக்கலாம். இது 9 நாளும் ராமனை குறித்து செய்தால் மிகப்பெரிய அரசியல் வெற்றிகள் தேடி வரும்னு சொல்வாள். சரி, இதை விட வேறு வழிகள் உண்டா அப்படின்னா ஒரு 1008 தாமரைப்பூவில் ஸ்ரீசூக்தங்களால் வழிபாடு பண்ணுற முறையும் உண்டு. அதில் வந்து பசு நெய், இந்த பசு நெய், அரசம் சமிது, நெல் பொரி, செந்தாமரைப்பூ. இப்போ சில பேர் வந்து இந்த தாமரைப்பூவிலேயே பசு வெண்ணெயை தடவிட்டோம். ஒவ்வொரு ஸ்ரீசூக்தருக்கும் இரண்யவர் நாமரிணீம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு இருக்குது, அதுக்கு ஒரு சுவாகாகாரம். இப்படி 15 இருக்குக்கும் 15 சுவாகாகாரம் கொடுப்பான். பசு நெய்யை தாமரைப்பூவில் மலரை வச்சு அதில் பசு நெய் தடவி ஓமம் பண்ணுறது உண்டு. சில பேர் பசு நெய்யில் துவச்சி ஓமம் பண்ணுவோம். பசு வெண்ணெயை பயன்படுத்துறது உண்டு. இதை வந்து சில ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணலாம். சுக்கிரவாரம் காலம்பர வேலையில் சுக்கிரவாரையில் ஆரம்பித்து பண்ணுறதும் உண்டு. பௌர்ணமியில் பண்ணுறதும் உண்டு. நம்ம சௌகரியம் போல் அதை செய்கிறது. இது இந்த ஸ்ரீசூக்தம் வந்து 15 ருக்கால் ஆகுதி கொடுக்கறது ஒரு 4 பேரோ 8 பேரோ சேர்ந்து பண்ணுவாள். சில பேர் வந்து தாமரைப்பூவில் வந்து கணக்கு வைப்பா. ஆனால் நம்ம ஸ்ரீசூக்தத்தில் கணக்கு எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா 1008 தாமரைப்பூவா இல்லை 900 தாமரைப்பூவான்றதை விட எத்தனை நம்ம ஆகுதி கொடுக்க போகிறோம், ஸ்ரீசூக்தம் எத்தனை தடவை நம்ம பாராயணம் பண்ண போகிறோம், எத்தனை தடவை ஆகுதி கொடுக்குறோன்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஸ்ரீசூக்தத்தில் வந்து ஜப்பியம் பண்ணணும் முதல்ல. இப்போ ஸ்ரீசூக்தத்தால் ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ஜப்பியமும் பண்ணணும். கலசம் வச்சு அந்த கலசத்தில்
அந்த இரண்யவர்ணா மரணியும் சொன்னோன்னே அந்த ஸ்ரீ சூக்தத்தை சொல்லிட்டோ மகாலட்சுமி தியானத்தை சொல்லி முடிச்சிட்டோ நம்ம அதுக்கப்புறம் மகாலட்சுமியோட பெருகிருத்தி வெகிருத்திய வித்யாம் சர்வபூத பிரதாம் சொல்லுவோம். அதே சொல்லி குணா பண்ணலாம், இல்லை அஷ்டோத்தரமாக தனியாக பண்ணிடணும். ஓம் பிரகிருத்தியனமா ஓம் விகிருத்தியனமா ஓம் வித்யாயனமா சர்வபூத பிரதாயனமான்னு பண்ணிட்டோ அதுக்கப்புறம் அந்த ஹோமத்தை வந்து ஆரம்பித்து பண்ணலாம். பிரம்மன் சோமான் ஆவாகனம் உண்டு, அது முறைப்பிரகாரம். அது நீங்கள் யார் உங்களுக்கு வழக்கமாக பண்ணி கொடுக்குறாலோ உங்களோட இது வழிமுறையப்படி அப்படி பண்ணலாம். இது வந்து ஹோமம் பண்ணுற விதத்தில் மாறாது, வைதிக விஷயங்களில் மட்டும் சின்ன சின்ன மாறுதல் உண்டு. வைதிக விஷயங்கள் மட்டும் மாறுமே தவிர மூல மந்திரங்களில் ஒன்றும் மாறுதல் இருக்காது. ஸ்ரீ சூக்தத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் மகாலட்சுமியோட உங்களுக்கு மந்திரத்தை சொல்லி சுவாகாகாரம் கொடுத்துட்டு அப்புறம் பூர்ணாவதி பண்ணுறது, இது ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்கிறது உண்டு. பசும்பாலில் பண்ண ஏதாவது வந்து நைவேத்தியங்கள் விசேஷம், ஷீராண்ணம்னு சொல்லலாம், இல்லை பால் அன்னம்னு சொல்லலாம், நைவேத்தியத்துக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இது வந்து மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமி படம் வச்சு வழிபாடு பண்ணலாம், இல்லை கலசத்தில் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அப்புறம் யதாஸ்தானம் பண்ணிடணும். இதுவும் மிகப்பெரிய அரசியல் வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லுவாள். இது இந்த மாதிரி ஸ்ரீ சூக்தங்களால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி ஆகுதி கொடுத்து யஜ்ஞம் பண்ணும்பொழுது அது விசேஷமான அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றிகளை தேடி கொடுக்கும்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த ஸ்ரீ சூக்தம்ன்றதே ஒரு மகா மந்திரம் தான். சூக்தங்கள்லேயே 108 சூக்தங்களில் ஸ்ரீ சூக்தம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். இது நிறைய பிரயோகங்கள் இதில் உண்டு. இதை ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீ சூக்தம் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, சர்வ பிராயச்சித்தார்த்தம் அதோ தேவாதி வைஷ்ணவ ஹோமத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். சங்கல்பம் பண்ணி முடிக்கச்சே அதோ தேவா வைஷ்ணவ ஹோமத்தையும் பண்ணுவாள். வியாகிருதி ஹோமம் உண்டு, இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வழக்கம். சிலர் வந்து ரொம்ப விசேஷமாக வேதம் படித்த புரியவர்கள் ஜெயாதி ஹோமத்தையும் பண்ணுவாள். இது மாதிரி பண்ணால் அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றி தேடி வரும்னு சொல்லுவாள். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். உயர் பதவி, அரசியல் வெற்றி கிடைப்பதற்கு எந்த மாதிரியான பூஜைகள் பண்ணுறது சரியானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரலைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கங்க மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் லோகநாயகி. எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுகிறோங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? அவரு என்னோட வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லைங்களா, ஒரு ஆரோக்கிய உடம்பு ரெடி ஆகணுங்க, ஆரோக்கியம் வேணும், அதுக்கு தான் கேட்கணும்ட்டுங்க. என்ன பிரச்சனை இருக்கு உடல் ரீதியா? இந்த கோவிட் டைம்ல கொரோனா வந்துச்சுங்க. அப்ப ரொம்ப சிரமமா இருந்து உயிர் பொழைச்சு வந்ததே ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டோம் கடவுளோட இதுலதான். ஆனா இப்பவுமே அந்த தொந்தரவு இருந்துட்டே இருக்குங்க, டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. ஆனா சைடு எஃபெக்ட் வந்துச்சுங்க, அதுல இருந்து இன்னும் ரெடியாகி வர முடியலைங்க, இன்னும் தொந்தரவு இருந்துட்டே இருக்கு அவருக்கு. டாக்டரை பாக்குறீங்களாமா? டாக்டர் பாக்குறோங்க, டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, மெடிசன் சர்ஜரி பண்ணியாச்சுங்க. ஃபைல்ஸ் பிரச்சனைங்க, பிஸ்டுலா. அதுதான் அவரோட ஒர்க்கும் வந்து உட்காந்துட்டே செய்யற ஒர்க்கு தாங்க. ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க ஒர்க்கு, அந்த மாதிரி ஒர்க்கு தான். ஆனா நாங்க 2 சர்ஜரியும் பண்ணிட்டு இன்னும் ரெடி ஆகலைங்க. மெடிசன் டெய்லி போயிட்டே இருக்குங்க. சரிங்க, கவலைப்படாதீங்க. அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பிறந்த தேதி வந்து 3/12/82ங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தாங்க. ராசி மிதுன ராசிங்க, புனர்பூச நட்சத்திரம். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி ஆரோக்கியம் மேம்பட என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். இந்த சப்தரிஷி வாக்கியப்படி சொல்லும்போது நீங்கள் மருந்து சாப்பிட்றாருன்னு சொன்னீங்க. மருந்தை மட்டும் இல்லாமல் மருத்துவர் சொல்லக்கூடிய உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த சொல்லுங்கள். அவரோட இந்த ஆரோக்கிய குறைவுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு வந்திருக்கு. அப்போ சம்மந்தம் இருக்குதுன்னு வந்ததுன்னா நல்ல மருத்துவரை கலந்து அவர் சொல்லக்கூடிய உணவு பழக்கங்களை என்ன சொல்கிறாரோ அதை தப்பாமல் கடைப்பிடிச்சிங்கனாலே 25% குணம் தெரிஞ்சிடும். மருந்துகளால் குணம் தெரிகிறத விட மருத்துவர் சொல்கிற உணவு பழக்கங்களை நீங்கள் சரி பண்ணிட்டாருன்னா கட்டாயம் அவருக்கு 25% குணம் தெரியும். ஒன்று, பிஸ்டுலா ப்ராப்ளமே இருக்குது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்ல யோகாசனம் சொல்லித்தரவாகிட்ட இதுக்காக ஒரு ஆலோசனை கேட்க சொல்லுங்கள். கட்டாயம் இதுக்கான ஒரு ஆலோசனை உண்டு, ஒரு ஆசனம் உண்டு. அந்த ஆசனம் வந்து கட்டாயம் இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்கும்.
அது அது வந்து எல்லாருக்குமே நல்லது. இருந்தாலும் சிரசாசனம் எப்படி செய்கிறோமோ அதேமாரி சிரசாசனம் செய்கிற மாதிரி செய்துட்டோ கால்களை அப்படியே சாசனத்தில் இருக்கச்சவே காலை கொஞ்சம் மடக்கி அந்த பயிற்சி எடுக்கிறது. அது நீங்கள் விரிவாக நீங்கள் யோகாசனம் கற்றுக் கொடுக்குற சென்டரில் கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஆசனத்தை சொல்லி கொடுப்பா. ஆனால் காது கண்ணில் வியாதி இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டோ அதுக்கப்புறம் அந்த யோகாசன இதிலேருந்து பயிற்சி எடுக்கிறது நல்லது. ஒன்று உணவு அப்புறம் பயிற்சி ரெண்டுமே இவருக்கு அவசியம். ஒன்று இப்போ ஜபம்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஜபம் பண்ண முடியலன்னா கூட நான் சொல்கிறது ரொம்ப எளிய பரிகாரம். அவரோட ஜென்ம நட்சத்திரம் தோறும் சிவ தரிசனம் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் சிவ தரிசனத்தை விடாமல் செய்ய சொல்லுங்கள். ஒன்று. இரண்டாவது, தேய்பிரை உங்களுக்கு அஷ்டமியில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வாங்க. கட்டாயம் வந்து குணம் தெரியும், ஆரோக்கியம் மேம்படும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஆரோக்கியம் மேன்மை பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, தோல் பகுதியில் அரிப்பு, நமைச்சல், கட்டி, வீக்கம், கொப்பளங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வராமல் தோல் நல்லா அழகாக இருக்கணும், அரிப்பு நமைச்சல்லாம் போகணும், ஏதாவது தைலமாக மருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக தோல் பகுதியில் அரிப்பு நமைச்சல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணம் நம்ம தினசரி குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் நல்லா உடல் முழுக்க தேய்ச்சி நல்லா ஊற வச்சு சீக்காத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கும்பொழுது அழுக்கெல்லாம் போயிடும். ஒரு சில பேருக்கு அந்த அழுக்கு சேர்ந்து நாளாக தோல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும். தேமல், படை இதெல்லாம் வருவதற்கு முக்கியமான காரணமே அழுக்கு தான். பாதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கால் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும். ஒரு சில பேருக்கு கருப்பாக இருக்கும். நல்லா தேய்ச்சி குளிக்க முடியாது. ஏன்னா அவசரமாக குளிப்போம். நம்ம முகத்தை மட்டும்தான் பார்ப்போமே தவிர அதேமாதிரி காது பின்னாடியும் சரியாக பார்க்க மாட்டோம். அந்த இடத்துல அழுக்கு அதிகமாக சேர்ந்து நாளாக தோல் பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும், அரிப்பு நமைச்சல் ஏற்படுத்தும். அதேமாதிரி தலையில் பொடுகு தொல்லை வந்தாலும் உடனே கவனித்து அதை போக்குறதுக்கு பார்க்கணும். தலைக்கு குளிக்கும்போது நல்லா பொறுமையாக நிதானமாக குளித்து தலையில் அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி நல்லா தோட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைக்கணும். ஒரு சில பேர் அவசரமாக ஈரத்தலையோடு வருவாங்க, அப்படியே தேங்காய் எண்ணெய் தடவிட்டு போயிடுவாங்க. அது அப்படியே ஃபங்கஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் முடி கொட்டும், தலையில் வந்து நிறைய பொடுகு தொலைலாம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. வெளியில் போகும்போது அந்த அழுக்கெல்லாம் படிஞ்சிடும். தண்ணி, எண்ணெய், அழுக்கு இதெல்லாம் சேர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தும். பொடுகு தொல்லை வந்தாலும் பாதிப்பு தான். ஒரு சில பேருக்கு கவனிக்காமல் விட்டாங்கன்னா அதுவே சோரியாசிஸாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. ஒரு தைலம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த தைலம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடலில் ஏற்படும் அரிப்பு நமைச்சலை சரி செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: குப்பை மேனி இலை அரைத்த விழுது, துளசி அரைத்த விழுது, கார்போக அரிசி, மஞ்சள் தூள், நல்லெண்ணெய். இப்போ அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு தைலம் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் கார்போக அரிசி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கார்போக அரிசி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கூட குப்பை மேனி இலை அரைத்த விழுது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட துளசி அரைத்த விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தைலத்தை காய்ச்சும் போது நல்லா இரும்பு வானலில் காய்ச்சிக்கோங்க. முடிஞ்சால் வந்து விறகடுப்பில் காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம நிகழ்ச்சியில் அரிப்பு நமைச்சலுக்கு நிறைய விதமான தைலங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து வெறும் தேங்காய் எண்ணெயை வந்து அரிப்பு நமைச்சல் இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தாலே சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு காம்பினேஷன் தான் வந்து செட் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு வந்து நமைச்சல் சரியாகலை அப்படின்றவங்க இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சரியாகும். இப்போ இது சலசலப்பு சத்தம் நல்லா அடங்குற வரைக்கும், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா பதமாக காய்ச்சிக்கணும். இப்போ இந்த நுரை நல்லா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கலரிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த தைலம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இதில் வந்து தும்ப இலையை சேர்த்துருக்கோம். தும்ப செடி சாலையோரங்களில் பார்த்துருப்போம். நல்லா வெள்ளை நிறத்தில் பூ இருக்கும். இந்த இலை பார்த்தீங்கன்னா நல்லா கூரை மெலிசாக இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும். இலை பூ எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, நாளைக்கு இருக்குது, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தோல் பகுதியில் வரக்கூடிய அரிப்பு நமைச்சலை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடியது. இந்த பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து சளி இருமலை போக்குவதற்கும், அடுக்கு தும்மலை போக்குவதற்கும், தொடர் இருமலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நுரையீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தொண்டையில் கட்டு இருந்தாலும் சரி, சளி கட்டி இருந்தாலும் அவற்றையெல்லாம் கரைத்து வெளியேற்றுவதற்கு இந்த பூ, இலை எல்லாமே பயன்படக்கூடியது. சாதாரணமாக ஒரு சில பேருக்கு தொடர் இருமல் இருந்ததுன்னா இதனுடைய இலையை வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு விட்டு நல்லா அரைச்சி பத்து போடுவாங்க தொண்டையில். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து வெந்துடுது. இந்த சுண்ணாம்போட அளவு அதிகமாச்சுன்னா வெந்துடும். அதனால் அதெல்லாம் போட வேண்டாம். இந்த தைலத்தையே பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் துளசியை சேர்த்துருக்கோம். துளசியிலையும் உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கள்லாம் நிறையா இருக்குது. சளி இருமலை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. நம்ம உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழித்து வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. தோல் பகுதியில் வரக்கூடிய அரிப்பு நமைச்சலை போக்குவதற்கும், ஒரு சில பேருக்கு உணர்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா உணர்ச்சியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது துளசி. நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும், தொண்டையில் இருக்கக்கூடிய சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. சளி, இருமல், தொடர் தும்மல், தொடர் இருமல் இவற்றையெல்லாம் போக்குவதற்கு துளசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய பயன்படுது. முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மின்னாற்றலை சமன்செய்வதற்கு பயன்படக்கூடியது. கார்போக அரிசி, இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கார்போக அரிசிலையும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படுது. ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படக்கூடியது. நம்ம ரத்தத்தில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் வெளியேற்றுவதற்கும், நச்சுகள், கழிவுகள் இவற்றை வெளியேற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. ஏதாவது விஷத்தன்மை ரத்தத்தில் கலந்துன்னா நம்ம தோல் பகுதியில் கட்டி வீக்கம்லாம் வரும், அலர்ஜி ஆகும். அவற்றையெல்லாம் போக்குவதற்கும், மெலனின் அளவை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. ஒரு சில பேருக்கு வந்து வெண்திட்டுக்கள் இருக்கும், கருந்திட்டுக்கள் இருக்கும், முகத்தில் வரும். தோல் பகுதியில் எந்த இடத்துல மெலனினோட ஏற்றத்தாழ்வு ஏற்படுதோ, அந்த திசுக்கள் பாதிப்படையதோ அதற்கு தகுந்த மாதிரி வெண்திட்டுகள், கரும்புள்ளிகள்லாம் வரும். இந்த கார்போக அரிசியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மெலனின் அளவை சமன் செய்வதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை சேர்த்துருக்கோம். அந்த மஞ்சள் வந்து நல்ல கொம்பு மஞ்சள் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு இடித்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா சலிச்சு அந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தோம்னா நல்லது. பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். கொம்பு மஞ்சளை வாங்கி அரைச்சி பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் வந்து சத்துக்கள்லாம் நிறையா இருக்கும். நச்சுகள், ரசாயனங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த தைலத்தை வந்து சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே பயன்படுத்தலாம். பொதுவாக யார் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, அரிப்பு நமைச்சல் இருக்கிறவங்க தினசரி காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடல் முழுக்க, இல்லை உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அரிப்பு நமைச்சிருக்குன்னா அங்கே மட்டும் நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மறுபடியும் இந்த தைலத்தை வந்து மேலே அப்ளை பண்ணணும். மேலே கொஞ்சம் பூசிக்கலாம். அந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அரிப்பு நமைச்சல் படிப்படியாக குறையும். ஒரு சில பேருக்கு உடல் முழுக்க இருக்கும். உடல் முழுக்க இருந்ததுன்னா உடல் முழுக்க நல்லா தடவணும். குளிக்கிறதுக்கு முன்னாடியும் தடவணும். குளிச்சுட்டு வந்த பிறகு ஈரம் இருக்கக்கூடாது. உடலில் நல்லா தொடச்சிட்டு தடவிட்டு தினசரி பயன்படுத்தினீங்கன்னா அந்த அரிப்பு நமைச்சல் படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் தலையில் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க, அரிப்பு நமைச்சல் இருக்கிறவங்களும் இது போல் ஒரு தைலம் தயார் செய்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா தடவி ஊற வச்சு தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் குளித்தாலே போதும். தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு, பொடுகுத்தலை இதெல்லாம் படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் கை கால் வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க, வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த தைலத்தை வந்து காலை மாலை 2 வேளையும் தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த கால் வீக்கம், ஜாயிண்ட் பெயின், ஏரியா ஃபேக்டர் பாதிப்பால் வரக்கூடிய வலி இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் வலிக்கும் இதை பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு கேட்கும், அதிகமாக கேட்காது. ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா அந்த தைலத்தை சூடு பறக்க தேய்ச்சோம்னா இந்த கால் வீக்கம், வலி இதெல்லாம் படிப்படியாக குறைவதற்கும் வாய்ப்புண்டு. அரிப்பு நமைச்சலை சரி செய்யக்கூடிய தைலம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் லேசா சூடானதும் கார்போக அரிசி, குப்பை மேனி இலை அரைத்த விழுது, துளசி அரைத்த விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஈரப்பதம் இல்லாமல் காய்ச்சி கடைசியா மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கலரி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த தைலம் தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு தைலம் தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. வெண்பூசணியை நம்ம அடிக்கடி உணவாக சமைச்சு சாப்பிடணும். நிறைய அடிக்கடி வந்து வெண்பூசணியில் சாம்பார் செஞ்சு சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு சிலருக்கு அந்த வெண்பூசணியை சமைச்சு சாப்பிடணுன்றதே தெரியாது. அது ஏதோ சுற்றி போடுற ஒரு காய் மட்டும்தான், சுற்றி போடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெண்பூசணியை நம்ம அடிக்கடி உள்ளுக்கு உணவாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது குடல் இயக்கம் வந்து நல்லா இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து நல்லா வேலை செய்யும். குடல் இயக்கம் நல்லா இருக்கும். மலச்சிக்கல் ஏற்படாது. உடல் உஷ்ணம்
ஏற்படாது. அதே மாதிரி வயிற்று புண்ணும் ஏற்படாது. வயிற்று புண் இருந்தாலும் நீங்கள் வந்து வெண்பூசணியை உணவாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது வயிற்று புண்ணும் சரியாகும், வயிற்று எரிச்சலும் சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.